உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். முற்போக்கு முகமுடி போட்டுக்கொண்டு ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் நாம் தமிழக கட்சியில அவர் இருக்கிறப்ப திராவிடத்தை எதிர்த்தார். இன்னைக்கு திராவிடத்தை ஆதரிக்காரு. அது கருத்து நிலை மாற்றம். அந்த கட்சிக்கு போனதால மாற்றி கொண்டுட்டாரு. நான் அதை விட்டுறேன். ஆனா நாம் தமிழக கட்சியில யாரும் பின்பற்றாத ஒரு மொழியினுடைய அவர் பின்பற்றார். என்ன மொழிநடை? அவர் அவ்வளவு வைக்கிறமா நடைகளை பேசுவார். அதாவது ஐயா கருணாநிதிகளுக்கு 3 மனைவி, 4வது மனைவி கட்ட பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஒருத்தரை சொல்லி இணைச்சு பேசினார். உங்க மேடையில் இருக்கும்போதா? ஆமா, நாம் தமிழ் மேடையில். ஆமா, சரி. முரசொலி மாறனை பேசுறப்ப அந்த அக்கா வச்சு பேக்கரி வாங்குற அந்த மனிதமான திரைப்பட காட்சியை ஒப்பிட்டு அப்படி பேசியிருக்காரு. மன்மோகன் சிங்கை மயில் காத்த மாவீரர் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல ஆ ராசாவையும் கனிமொழியும் இணைச்சு தப்பா கொச்சையா பேசியிருக்காரு. ஆ ராசாவை கருணாநிதியோட மருமகன் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படியே பேசியிருக்காரு. எல்லாம் பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஆதரவு தர்றேன், நான் அவருடைய எண்ணம் தர்றேன், அப்படி எல்லா பேச்சையும் பேசினவர் தான் அவர். 2020 வரைக்கும் அவர் திமுக எதிர்த்தாரு, கருணாநிதி எதிர்த்தாரு. கருணாநிதியை புல் பிடுங்கி கருணாநிதி எல்லாம் பேசினார். அப்ப எங்க போச்சு? அப்ப சாதி எங்க போச்சு? ஈழம் குடித்து பேச தயார், நான் விவாதிக்க தயாருங்கிறார். நான் அவரோடு விவாதிக்க தயார். நீங்க ஈழம் குறித்து கூப்பிடுறாரு. நான் உதயநிதியை கூப்பிடுவேன். வருவாரா உதயநிதி? நீ எங்க அண்ணனோட உயரத்துக்கு நீ கால் தூசிக்கிடாவியா? நீ ராஜீவ்காந்தி சொல்றாரு, ராமதாஸ் எப்படி கலைஞர் அவர்களை சாதி ரீதியா அணுகிறாரோ அதே மாதிரிதான் கலைஞர் அவர்களை சீமான் சாதி ரீதியா அணுகிறாரு. சாதி புத்தா சீமானுடைய வெளிப்படையா பேசுறாரு. யாருக்கு இதுல சாதி புத்தி? சாதி புத்தி திமுக. ராஜீவ்காந்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன திராணி இருக்கு? ராஜீவ்காந்தி அவர் நினைச்சா கூட 2 வருஷத்துக்கு உங்க கட்சியை தடை பண்ண முடியும்னு சொல்றாங்க. நினைக்கட்டுமே, முடியுமா? நினைக்கட்டும். அவர் ஒரு டுபாக்கூர் வைக்கலுங்க. டுபாக்கூர் வைக்கல, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளிட்டாரு. 2 வருஷத்துல கட்சியை தடை பண்ணிடுவேன்னு சொல்லி திமுக காரங்களை ஏமாத்தலாம். ஐயா ஸ்டாலினை ஏமாத்தலாம், ஐயா உதயநிதி ஏமாத்தலாம். எங்களுக்கு தெரியும் உன் யோகிதை என்ன தெரியும். அதனால இந்த வாய் சவடாலாம் வேற எங்கேயாச்சும் போய் விடு. தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில நிர்வாகி திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய முன்னாள் தம்பி இந்நாள் தம்பிகளுக்கும் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளருக்கும் பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. நான் யாரை சொல்றேன் உங்களுக்கே தெரியும். ராஜீவ்காந்தி அவர்கள் இன்னைக்கு திமுகவில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காரு. நாம் தமிழ் கட்சின்றது ஒரு வசூல் கம்பெனி. ஆபாசம் அருவருப்புடைய உச்சம் தான் சீமானுடைய பேச்சு. தைரியம் இருந்தா என் கூட விவாதிக்க தயாரா இருக்கு ஈழம் குறித்து அப்படி சொல்லிட்டு சவால்லாம் விட்டுருக்காரு. என்ன எப்படி பாக்குறீங்க ஒரு தம்பியா? அதாவது முன்னாள் அண்ணன் அவரு இன்னைக்கு இல்லை. அதாவது இந்த ஆபாசம் அருவருப்பு அதை பற்றி பேசுவதற்கு ராஜீவ்காந்திக்கும் தகுதி கிடையாது, திமுகவுக்கும் தகுதி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு, சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் பேசுறாரு. இவங்களோட பேச்சோட பாணி என்ன, அவங்களோட மொழி நட என்ன எல்லாருக்கும் தெரியும். அவங்க மேடைகளில் மிக இலகுவாக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, அந்த வசூச்சர்களை பயன்படுத்துவாங்க. இந்த சைதை சாதிக்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஏற்ற சொட்டம் தான். யாரோட நீட்சி அவர்னா தீப்பொறி ஆறுமுகம், நல்ல நடராஜன், வெற்றி கொண்டாம் போன்றவங்களோட தொடர்ச்சி. அவங்க ஒரு காலத்துல இன்னைக்கு பொதுக்கூட்டம்னா 10 மணிக்கு முடிஞ்சிடும். ஒரு காலகட்டத்தில் விடிய விடிய பொதுக்கூட்டம் நடத்தப்படும். அன்னைக்கு 11-12 மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா பெண்கள்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டு இந்த தீப்பொறி ஆறுமுகமும் நல்ல நடராஜனும் வெற்றி கொண்டாடும் பேசுவாங்க. அன்னைக்கு மேடையில் பேசுறது எல்லாமே விரசம், வைக்கிறோம், ஆபாசம். அந்த ஆபாசம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கு. அதுல எச்சகட்டமா இருக்கிறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு. இதுல ஐயா கருணாநிதி அவர்கள் கூட இதே போல வைக்கிறமா பேசியிருக்காரு. அவருமே பேசியிருக்காரு. அதாவது நான் சொல்றேன், அதாவது 2006-2011 ஆட்சி காலம் திமுகவோட ஆட்சியில சிறுபான்மை ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி. ஜெயலலிதா அம்மையார் திமுக அரசை குற்றஞ்சாட்டுறப்ப எல்லாம் மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு தான் தொடர்ச்சியா சொல்லி வந்தாங்க. ஒரு கட்டத்துல ஐயா கருணாநிதி என்ன சொன்னார்னா, இனிமே மைனாரிட்டின்னு அவங்க சொல்லுவாங்கன்னா நான் செல்வி ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டேன், திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன் அப்படின்னாரு. அப்படியே சொன்னாரா? ஆமா, ஆதாரம் இருக்கு. எங்க இருக்கு? நான் ஆதாரம் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு அனுப்புறேன். அதாவது ஆட்சி உண்மையிலேயே மைனாரிட்டி ஆட்சி தான், கூட்டணி கட்சிகளோட தயவுல தான் அந்த ஆட்சி நடக்குது. ஆனா இருந்த போதிலும் மைனாரிட்டின்னு சொன்னா நான் திருமதி ஜெயலலிதான் சொல்லுவேன் அப்படின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி உண்மையாவே? ஆமா. அப்ப இது ஐயா கருணாநிதி அவர்கள் 80 வயதை கடந்தவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை நயம். இதை கடந்து இந்த பேசுறாருல முற்போக்கு முகமுடி போட்டுக்கொண்டு ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் நாம் தமிழக கட்சியில அவர் இருக்கிறப்ப திராவிடத்தை எதிர்த்தார். இன்னைக்கு திராவிடத்தை ஆதரிக்கிறார். அது கருத்து நிலை மாற்றம்.
கட்சி அந்த கட்சிக்கு போனதால மாற்றி கொண்டுட்டாரு. நான் அதை விட்டுறேன். ஆனா நாம் தமிழர் கட்சியில யாரும் பின்பற்றாத ஒரு மொழியினுடைய அவர் பின்பற்றார். என்ன மொழிநடை? அவர் அவ்வளவு வைக்கிறமா மேடைகளில் பேசுவார். அதாவது ஐயா கருணாநிதி அவர்களுக்கு வந்து 3 மனைவி, 4வது மனைவி வந்து கட்ட பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஒருத்தரை சொல்லி இணைச்சு பேசினார். உங்க மேடையில் இருக்கும்போதா? ஆமா, நாம் தமிழர் மேடையில். ஆமா, சரி. முரசொலி மாறனை பேசுறப்ப அந்த அக்கா வச்சு பேக்கரி வாங்குற அந்த மனிதமான திரைப்பட காட்சியை ஒப்பிட்டு அப்படி பேசியிருக்காரு. மன்மோகன் சிங்கை வந்து மயில் காத்த மாவீரர் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல வந்து ராசாவையும் கனிமொழியும் இணைச்சு தப்பா கொச்சையா பேசியிருக்காரு. ராசாவை வந்து கருணாநிதியோட மருமகன் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படியே பேசியிருக்காரு. எல்லாம் பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஆதரவு தர்றேன், நான் அப்படி வேணா தர்றேன், அப்படி எல்லா பேச்சையும் பேசினவர் தான் அவர். அப்ப பேசிவிட்டு இன்னைக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு கருணாநிதியை விமர்சிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து சாதிய நோக்கம் இருக்கு, சாதியினால்தான் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா ஒருபோதும் சாதிய நோக்கம் இல்லை. 2009க்கு முன்பாக இதே அண்ணன் சீமானவர்கள், இதே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அன்னைக்கு வேற இயக்கத்தை பண்ணிச்சிருப்பாங்க, அன்னைக்கு திமுகவோட அனுதாபியா இருந்திருப்பாங்க. 2009 ஈழத்துக்கு பண்ண துரோகத்துக்கு பிறகுதான் கருணாநிதி எதிர்க்கிற நிலைப்பாட்டுக்கு எல்லாரும் வர்றோம். அப்ப இதுல வந்து சாதி எங்க வந்துச்சு? ராஜீவ்காந்தி 2020 வரைக்குமே நாம் தமிழர் கட்சி இருந்தார். 2020 வரைக்கும் அவர் திமுக எதிர்த்தாரு, கருணாநிதி எதிர்த்தாரு. கருணாநிதியை புல் பிடுங்கி கருணாநிதி எல்லாம் பேசினார். அப்ப எங்க போச்சு? அப்ப சாதி எங்க போச்சு? ஈழம் குறித்து பேச தயார், நான் விவாதிக்க தயாருங்கிறார். நான் அவரோடு விவாதிக்க தயார். நீங்க ஈழம் குறித்து கூப்பிடுறாரு, நான் உதயநிதியை கூப்பிடுவேன், வருவாரா உதயநிதி? நீ வந்து அண்ணனோட உயரத்துக்கு நீ கால் தூசிக்கிடாவியா? நீ என்ன கூப்பிடுறது? நீ கட்சியை ஒரு நிர்வாகி, நான் ஒரு கட்சியை ஒரு நிர்வாகி. இல்லை வந்து நான் எங்கள் கட்சியில் வந்து இளைஞர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக ஒருத்தர், அந்த கட்சியில் இளைஞர் பாசறை யார் இருக்கான்னு கேட்டால் உதயநிதி இருக்காரு. அப்போ அந்த கட்சி பொறுப்போட வாங்க, அமைச்சர் பொறுப்பை கூட தள்ளி வச்சிருங்க, வாங்க விவாதிப்போம். உதயநிதியை விட ஏன் பின்பலம் தராங்க? அவரு கூட தாத்தா அப்பாலாம் குடும்ப பின்பலம் இருக்கு, அதிகார பின்பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, எல்லாம் இருக்குது. நான் ஒரு எளிய பின்பலத்தை வந்தவன், விவாதிப்போம். ஈழம் குறித்து, ஈழத்துக்கு பண்ண துரோகம் குறித்து, நீங்க மாநில சுயாட்சியில பண்ண சமரசம் குறித்து, திராவிட நாடு ஏமாத்துனது குறித்து, நீங்க பாஜக எப்படி கூட்டணி வச்சீங்க, இன்னைக்கு பாஜக எப்படி அனுசரணையா போறீங்க, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எவ்வளவு பாதகம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை கட்டளை விட்டுருக்கீங்க, எப்படி கொள்ளடிச்சிருக்கீங்க, எதை பத்தி வேணாலும் பேசுவோம், எதை பத்தி வேணாலும் விவாதிப்போம். ராஜீவ்காந்தி வருவாரா? தொலைக்காட்சி விவாதம் நடக்குதுங்க. விவாதத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க வரக்கூடாது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுது. அழுத்தம் கொடுத்து விவாதங்கள் கூப்பிடுறதே கிடையாது. நாம் தமிழர் கட்சியை மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கூப்பிடுறதே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அடுதினும் அடுத்தாக ஒரு ஊறுகா போல தொட்டுக்குவாங்க. மற்ற நாட்கள்லாம் எங்களை கூப்பிடவே மாட்டாங்க. காரணம் வந்து திமுக நேரடியான அழுத்தம் கொடுக்குது. அப்படி அழுத்தம் கொடுத்துட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வர்றாங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறப்ப அப்ப யாரை கூப்பிடுறது? திமுக வரமாட்டாங்க. அப்ப திராவிட இயக்க ஆதரவாளர் நாஞ்சி சமத்தை கூப்பிடு அப்படின்னு சொல்லி விவாதம் நடத்துறாங்க. அப்ப காட்சி ஊடகங்கள்ல நாங்க வந்தா விவாதத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்ப விவாதத்துக்கு தயாரானா நான் தயாரா இருக்கேன். உங்க அண்ணா அறிவாலயத்துல உங்க கலைஞர் தொலைக்காட்சியில பேசுவோம். நீ பாஜக பி டீம்ங்கிற, நான் அது குறித்து ஒரு புத்தகம் போட்டேன், அது குறித்து விவாதிக்க தயாருங்கிறேன். திமுகவை சேர்ந்த மாநில செய்தி தொடர்பாளர்கள், மாநில நிர்வாகிகள், இல்ல ராஜீவ்காந்தி போன்ற ஆட்கள் யாராலும் வரட்டும், யார் வேணா வரட்டும், நான் விவாதிக்க தயார். ராஜீவ்காந்தி சொல்றாரு, ராமதாஸ் எப்படி கலைஞர் அவர்களை வந்து சாதி ரீதியா அணுகிறாரோ அதே மாதிரிதான் கலைஞர் அவர்களை வந்து சீமான் வந்து சாதி ரீதியா அணுகிறாரு, சாதி புத்தா சீமானுடைய சொல்லி வெளிப்படையா பேசுறாரு. யாருக்கு இதுல சாதி புத்தி? சாதி புத்தி திமுகவுக்கு. நாம் தமிழர் கட்சி எங்க சாதியை பேசுது? அந்த பாடல் வந்து நாம் தமிழர் கட்சி இயற்றிய பாடல் அல்ல. நாங்க இயற்றவோ இசையமைக்கவோ பாடல் வரிகள் சேர்க்கவோ நாங்க தயாரிச்சு சொல்லிடவோ இல்லை. காலங்காலமாக பல மேடைகள்ல அது ஒளிபரப்பப்பட்ட பாடல், சமூக வலைதளங்களில் புழக்கத்தில் இருந்த பாடல். இன்னும் சொல்ல போனா அண்ணன் சாட்டை துறைமுகன் பேசுறப்ப அந்த பாடலை மையப்படுத்தி அவர் பேசல. அவர் பாடினது வந்து இந்த உதயநிதிங்கிற ஒரு பாடல். அந்த பாடலை பாடி காமிக்காது, இப்படி பாட்டு பாடி இப்படிலாம் சொல்லி பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல வர்றாரு. அப்ப இந்த பாட்டை வந்து அண்ணன் வந்து திருச்சி வானொலி நிலையத்துல ஒரு தடவை சத்தமா பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாடி காட்டுறாரு. அந்த பாட்டு வரிகளுக்காக அவரை வந்து கைது பண்றாங்க. உங்களுக்கு சட்டம் நல்லா படிச்சிருக்கீங்க, இங்கே கொஞ்சம் சட்டம் தெரியும். மேற்கோள் காட்டி பேசுறதுக்கு வந்து வழக்கு போட முடியாது, அவதூறு வழக்கு போட முடியாது. அப்படி பாடுறதுங்கிறது மேற்கோள் காட்டி பேசுறதுக்கு இணையானது தான். ஆனாலும் வழக்கு போட்டாங்க. ஒருவேளை வழக்கு போட்டா நீங்க சிவில் கேஸா போட்டு நோட்டீஸ் அனுப்பலாம், நாங்க வழக்க நீதிமன்றத்தில் பார்த்துக்குவோம்.
ஆனா நீ கிரிமினல் கேஸா போட்டு உடனடியாக சிறைப்படுத்தி அவரை வந்து உள்ள தரணும் முயற்சி பண்றீங்க. பண்ணல, அதுக்கு முயற்சி பண்ணாங்க. நீதிபதி முடி வாதத்தை வச்சோடனே அது உடைபட்டு போச்சு. இப்ப இந்த பாடல்ல இடம்பெற்ற அந்த வார்த்தையை நாங்க திட்டமிட்டு உட்புகுத்தணும். வேற ஒரு வார்த்தை இருந்துச்சு, நாங்க அந்த வார்த்தையை போட்டோம்னா நீங்க சொல்லலாம் அந்த பாடல அவ்வாறு தான் இருந்துச்சு. அந்த வார்த்தை வந்து சாதியை சொல்லுங்கிறது பெரும்பான்மை சமூகத்துக்கு தெரியாது. சரி, தெரிஞ்சிருச்சு. வர 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 மறுபடியும் பாடுறாரு. வர வர இனி அந்த வரிங்கிறது ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு மோசடி பெருவழி, ஒரு பெத்தலாட்டம் செய்யக்கூடியவன், இந்த பொருள்ல தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதை வந்து 2013 வரைக்கும் முத்தமிழ் வித்தகன் சொல்லப்படுற, முத்தமிழ் அறிஞர் சொல்லப்படுற ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து 2013 வரைக்கும் அந்த வார்த்தையை அறிக்கையில பயன்படுத்தியிருக்காரு. அவரோட கேள்வி பதில் பகுதியில் பயன்படுத்தியிருக்காரு, சிறுகதையில பயன்படுத்தியிருக்காரு, திரைப்படத்தை பயன்படுத்தியிருக்காரு, நாமக்கல் கவிஞர் பயன்படுத்தியிருக்காரு. இப்படி பலர் பயன்படுத்துறாங்க. கம்யூனிஸ்ட் கூட பயன்படுத்திருக்காங்க, திரைப்படங்கள்ல பாடலா கூட வந்திருக்கு. அப்படி பெரும்பான்மை சமூகத்தால பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, அது சாதி சொல்லுன்னு தெரியாம பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். இன்னும் சொல்ல போனா 98 வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சப்ப அந்த பாஜக விழிக்கிற போது இதே கருணாநிதி சொன்னாரு, பரதேசிகள் பண்டாரங்கள்னாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணாநிதியோட சொல்லாடர்கள் அது இருக்கு. பரதேசி பண்டாரம்னு பாஜக சொன்னாரு அப்படின்னு. பண்டாரங்கிறது ஒரு சாதிய சமூகத்தை சேர்ந்த உங்களோட பேர். அவங்க தான் பழனி கோயிலில் வந்து அந்த வழிபாட்டு இதே கையில் வச்சிருந்தாங்க. அப்ப அன்னைக்கு அதை பயன்படுத்துறது போல இதையும் பயன்படுத்தாரு. அப்படி அவங்க பயன்படுத்துறது போல அந்த ஓட்டத்துல நாங்களும் பயன்படுத்தணும், எந்தவித உள்நோக்கம் இல்லாம. ஆனா இவ்வளவு நாட்களா அந்த வார்த்தை பயன்பாட்டில் வந்தப்ப சாதிய உள்நோக்கம் கற்பிக்காதவங்க நாம் தமிழர் கட்சி இந்த பாட்டை பாடினவனே சாதிய உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. இப்ப அந்த வரியை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. இனிமே தவிர்த்தறோம் அந்த வார்த்தையை. நாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிதான் திருப்பியும் அதே பாட்டை தவிர்த்தறோம். அந்த மேடத்தை சொல்லியிருந்தா கூட இனி தவிர்த்தறோம், இனி இந்த வார்த்தையை விட்டுறோம். ஆனா சதிகாரங்கிறது வந்து தவறான சொல்லலையே. இதே ராஜீவ்காந்தி கருணாநிதிய சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு மேடை தோறும் முழங்கியிருக்காரு. அப்படியா? சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு. அப்ப சதிகாரன், அப்புறம் வந்து கொடுங்கோலன், படுபாதகன், துரோகி, நயவஞ்சகன், இதெல்லாமே அரசியல் சொல்லாடல்கள் தான். இதை கருணாநிதி நோக்கி பயன்படுத்தலாம், ஒரு பிரச்சனை கிடையாது, சட்டபூர்வமாவே பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனா புறம்போக்குங்கிற வார்த்தை கூட ஐயா ஸ்டாலின் பயன்படுத்துறாங்க. புறம்போக்குன்னு வார்த்தையை பயன்படுத்திங்களே இருக்கிறப்ப சட்டமன்ற அவை குறிப்பில் இருக்குங்கிற. அப்படி இருக்கப்ப இந்த சதிகாரங்கிறதோ இல்ல நயவஞ்சகங்கிறதோ என்ன பிரச்சனை? சதிகாரங்கிறது சாதிய நோக்கத்தோட பயன்படுத்துறோம்னா சக்கர நாற்காலி சதிகாரன்னு கருணாநிதி சொன்னாரே இதே ராஜீவ்காந்தி. அப்ப அதுக்குன்னு சொல்றது, அப்ப சாதிய உள்நோக்கம் தான் சொன்னாரா? சாதியத்தோடு யார் செயல்படுற? இதே திமுக செயல்படுது. சாதி ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு தொடர்ச்சியா அண்ணன் திருமா சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி இந்த கோரிக்கையை வழிமொழிகிறோம். எவிடன்ஸ் கதிர் போன்றவங்க வந்து ஒரு அறிக்கை தயாரிச்சு எப்படி சட்டம் இயற்றப்படணும்னு ஐயா ஸ்டாலின் நிறையா போய் கொடுத்துக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க. இப்ப ஆணவ கொலையை பொறுத்த வரைக்கும் உடுமலைப்பட்ட சங்கர் கொலை செய்யப்பட்டார், அதனால வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தது. ஒருவேளை கௌசல்யா கொலை செய்யப்பட்டா வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தாது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தாத பட்சத்துல ஒரு சாதாரண கொலை வழக்காக மாறும். வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருந்தாதான் கூடுதல் முன்னுரிமை இருக்கும், அதுக்கு ஒரு முதன்மைத்துவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுல வந்து பட்டியல் பிரிவை சேர்ந்த சமூகங்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு ஆணவ கொலை நிகழ்ந்தா இல்ல பட்டியல் பிரிவை சார்ந்தவங்க அண்மையில வந்து ஒரு இஸ்லாமியரை கொண்டது போல அந்த ஆணவ கொலைக்கு இது பொருந்தாது. இன்னும் சொல்ல போனா சாதி மட்டும் இல்லாது வர்க்க படுகொலை, ஏழை பணக்காங்கிற வர்க்க வேறுபாட்டை காட்டி அங்க ஆணவ கொலை நடக்கும். அப்புறம் வந்து நான் சொல்ற பையனை கட்டாம நீயா ஒருத்தன் தேர்வு பண்ணிக்கிட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஆணாதிக்கத்தின் காரணமாக ஆணவ கொலை நடக்கும். இந்த எல்லா ஆணவ கொலைகளுக்கும் ஒரு சட்டம் வேணும், அதுக்கு சாதி ஆணவ கொலைக்கு சட்டம் வேணும். இந்த சட்டத்தை ஏற்றுங்கன்னு கோரிக்கை வைக்கிறோம். கடந்த காலத்துல இதே கோரிக்கையை அம்மையார் கனிமொழி பார்லிமெண்ட்ல வச்சிருக்காங்க. ராஜஸ்தான்ல வந்து சமூக நீதினு பேசல, பெரியார் அண்ணா பிறக்கல. அந்த ராஜஸ்தான்ல சமூக நீதி அப்படி பேசாத ராஜஸ்தான்ல வந்து கும்பல் படுகொலைக்கு எதிராக சாதி ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றாங்களே. நீங்க ஏற்ற வேண்டியது ஏன் ஏற்ற மறுக்கிறீங்க? இப்ப இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது என்னன்னா, எந்த காரணத்தை ஒட்டியும் எந்த காரணத்தை காட்டியும் சட்ட ஒழுங்க காரணமாக காட்டி கோயிலை இழுத்து மூடக்கூடாது அப்படின்னு. விழுப்புரத்துல திரௌபதி அம்மன் கோயிலை ஏன் இழுத்து மூடுனீங்க? மூட வேண்டிய அவசியம் என்ன? ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் மக்கள் வந்து உள்ள போக அனுமதி மறுக்கிறாங்க, ஒரு சாதியவாத கூட்டம் மறுக்குது அப்படின்னா உங்க காவல்துறை, உங்க மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாரும் புடைசூழ ஒரு நொடியில உள்ள அழைச்சு போயிருக்கலாமே. அழைச்சு போனா சாதி ரீதியா வாக்கள் போயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு நீங்க வந்து கோயிலுக்கு பூட்ட போறீங்க. அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியுங்கிற கிராமம், அந்த கிராமத்துல 60 ஆண்டுக்கு பிறகு திராவிட கட்சி ஆண்ட 60 ஆண்டுக்கு பிறகு இப்பதான் கோயிலுக்குள்ள போறாங்க. 60-80 ஆண்டுக்கு பிறகு கோயிலுக்குள்ள போனதால கோயில் திருட்டுப்பட்டு சொல்லிட்டு இன்னொரு கோயில் கட்டுறாங்க. அப்ப இது குற்றமா இல்லையா? அதை அந்த அரசு தடுத்துச்சா? இங்க வந்து சேலத்தை தீவட்டிப்பட்டியில கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வன்முறை கலவரம், அந்த சிக்கல் கிடப்பில் போட்டாங்க. வேங்கவேல் சொல்லவே தேவையில்லை, அவங்க தேர்தலே புறக்கணிச்சிட்டாங்க.
அந்த அளவுக்கு பெரிய மன குமுறல் இருக்காங்க அவங்களுக்கான நீதி கிடைக்கல. இது எல்லாத்துலேயுமே சாதியின் பக்கம் திமுக நிற்கிறது. அப்போ சாதி ரீதியாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கான என்ன தார்மீகம் இருக்குது, என்ன தகுதி இருக்குது திமுகவுக்கு? அப்போ முழுக்க முழுக்க சாதியத்தின் பக்கம் நிற்கிறது திமுக தாங்க. ராஜீவ்காந்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன திராணி இருக்கு? திமுக நினைச்சா, குறிப்பா ராஜீவ்காந்தி அவர்கள் நினைச்சா கூட 2 வருஷத்துக்கு உங்க கட்சியை தடை பண்ண முடியும்னு சொல்றாங்க. நினைக்கட்டுமே, முடியுமா? நினைக்கட்டும். அவர் ஒரு டுபாக்கூர் வைக்கலுங்க. அவரு டுபாக்கூர் வைக்கல. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளிட்டாரு. அவருக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியாதுங்க, பெரிய வைக்கலாம் அவர் கிடையாது. நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட கேளுங்க, அன்னைக்கு வந்து எப்படி வந்து அந்த கட்சிக்காரங்களை ஜாமீன் எடுக்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சாருன்னு கேளுங்க. இல்லை இப்போ இது வந்து இதை சொல்லி 2 வருஷத்துல வந்து கட்சியை தடை பண்ணிடுவேன்னு சொல்லி திமுக காரங்களை ஏமாத்தலாம், ஐயா ஸ்டாலினை ஏமாத்தலாம், ஐயா உதயநிதி ஏமாத்தலாம். எங்களுக்கு தெரியும் உன் யோகிதை என்ன தெரியும். அதனால இந்த வாய் சகடாலாம் வேற எங்கேயாச்சும் போய் விடு. உங்க அண்ணன் வந்து வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அந்த வழக்கெல்லாம் நடத்தினாரா? உங்களுக்காக வந்து தெருவா நான் உழைச்சேன், நானு என் பொருளாதாரத்தை குடும்பத்தை எல்லாத்தையும். ஒரே கேள்வி, நீ வந்து அண்ணன் சீமானர்களுக்காக உழைச்சியா, நாம் தமிழர் கட்சிக்காக உழைச்சியா? 2 பேரும் சேர்த்து தான் உழைச்சேன். நாம் தமிழர் கட்சியில எல்லோரும் பங்கேற்பது போல நீயும் பங்கேற்று நீ உழைச்ச, அந்த உழைச்சதுக்கான வெகுமதியை பெற்றுக்கிட்ட. நீ கட்சியில பலமுறை வந்து அண்ணன் சீமானர்களால எச்சரிக்கப்பட்டிருக்க உன்னோட நடவடிக்கைகளால. அதுல வந்து நீங்க வந்து தேர் போய் ராதாகிருஷ்ணன் மகன் ராஜீவ்காந்தியா போய் திமுக சேர்ந்திருந்தா ஒரு ஆள் ஒன்று சேர்ந்து இருக்காது, எடுத்து பார்த்துருக்காது. நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகிங்கிற அந்த பேர் தான் திமுகவோட மாணவர் அடி தலைவர்கிற பொறுப்பு கொடுத்துருக்கு. பிரசன்னாவுக்கு இல்லாத தகுதி, பிரசன்னாவுக்கு இல்லாத வாத திறமை, பிரசன்னாவுக்கு இல்லாத அறிவாற்றல் ராஜீவ்காந்தி இருக்கா? பிரசன்னாவோட பிறப்பு ராஜீவ்காந்தி ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் கொடுக்கப்படுதுன்னா நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகிக்கும் கிடையாது. அதற்கான வெகுமதி தான் அதெல்லாம். இதுல வந்து சொல்றாரு வந்து அறிவுக்கெல்லாம் கிடையாது கொடுத்தது. எது அவருடைய திறமைக்கு அறிவுக்கெல்லாம் கிடையாது. ஒப்பிட்டு பாருங்க, ஏன் பிரசன்னாவுக்கு அந்த தகுதி இல்லையா, அந்த திறமை இல்லையா, அந்த அறிவாற்றல் இல்லையா? ராஜீவ்காந்தி விட பல மடங்கு வந்து அறிவாற்றல் கொண்டவர், வாத திறமை கொண்டவர், எடுத்து வைக்கக்கூடிய அந்த வல்லாண்மை கொண்டவர் பிரசன்னா. அவருக்கெல்லாம் இருக்கே தர்றாங்க. இல்ல ராஜீவ்காந்தி போல பேச ஆளே இல்லையாங்க திமுகவில்? அப்படிலாம் கிடையாது. இதுல வந்து வசூல்ங்கிறாரு. அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எளிய மக்களின் பின்பலத்தை நாம் தமிழர் கட்சி கட்டப்படுது. ஆம் ஆத்மி அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார், எளிய மக்களின் கட்சி. உண்மையான எளிய மக்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த கட்சியில மாநில மாவட்ட எல்லா நிர்வாகிகளும் எந்தவித பின்பலம் இல்லாதவங்க, சாதாரணமானவங்க. நாங்க வந்து கூட்டம் எப்ப போடுறோம்னு பார்த்தோம்னா சனியாரெல்லாம் பொதுக்கூட்டம் போடுவோம். ஏன்னா வந்து வார நாட்கள் வேலைக்கு போவாங்க, வார இறுதியில் வந்து கட்சி வேலை செய்வோம் அப்படின்னு செய்வாங்க. அப்படி வந்து ஒரு சாதாரண பின்பலத்தை கொண்டவங்க தான் எல்லாருமே. அப்படி ஒரு கட்சி எழுப்பப்படுது. வெளிநாட்டில் வாழக்கூடிய உறவுகள் வந்து அங்க போன பிறகு சூழலை புரிஞ்சுக்கிட்டு தாய் தமிழகத்துல ஒரு நல்ல அரசியல் இருந்திருந்தா நாம வெளிநாட்டில் உள்ள கஷ்டப்படுற சூழல் வருமா அப்படின்னு உணர்ந்து நம்மளால களத்துல போய் ஏதாவது செய்ய முடியல, அப்ப நாம ஏதாவது பங்களிப்பு அவங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உழைச்ச பணத்திலிருந்து ஒரு பகுதியோ இல்லை கொஞ்சம் தொகையோ அவங்க அனுப்புறாங்க. அனுப்பி அந்த பங்களிப்பு நடக்குது. இதுல வந்து எந்த முறைகேடும் இல்லை. 2014 வரைக்கும் இங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. 13 வரைக்கும் அந்த காங்கிரஸ்ல திமுக இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி 10ல் தொடங்கப்பட்டது. அப்ப அந்த 4 ஆண்டு காலம் நாங்க முறைகேடு செஞ்சிருந்தோம்னா காங்கிரஸ் அரசு உங்கள்கிட்ட இருந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இல்ல மத்திய புலனாய்வுத்துறை அனுப்ப வேண்டியதானே? 2011 காங்கிரஸுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி பரப்புரை செஞ்சு. சரி, வெளிநாட்டுல இருந்து நாம் தமிழர் கட்சி காசு வருதா வரலையா? இல்ல, அது வந்து தட்டையான வாதங்க. காசு வருதான்னா வெளிநாட்டுல இருந்து சொல்றது கோடி அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சி சேர்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்காங்க, இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வளர விரும்புறாங்க. அவங்களால் முடிஞ்ச உழைப்புல இருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து அந்த தொகை அனுப்புறாங்க. என்னதவருக்கு அந்த காசை வாங்கக்கூடாது, நீங்க வந்து சட்டத்திற்கு புறமா வாங்குறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. பிஜேபி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதான் இருக்கிறேன். 2014 முடி காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸ் இருந்தப்ப நீ என்ன பண்ணிருந்த? தவற பண்ணோம்னா சரி, அவ்வளவு யோகிதை பேசுறியே. நாங்க ஊரடிச்சு உடையில போடல, எந்த ஊழல் பணமும் செய்யல, ஊழல் பணத்தையும் வாங்கல. உங்க கட்சியில இன்னைக்கு செந்தில் பாலாஜி சிறையிலே வாடிக்கொண்டிருக்கான்னு பேசுறீங்களே, செந்தில் பாலாஜி மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு? 67 கோடி வந்து ஊழல் பண்ணதான் அமலாக்கத்துறை சொல்லுது. 67 கோடியா? ஆமா, அமலாக்கத்துறை சொல்லுது. அதே போல வந்து நான் வேலை வாங்கி தர்றேன், போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு லஞ்ச பணம் வாங்கியவர் இந்த செந்தில் பாலாஜி. சரி, நீங்க எங்க இருந்து காசு கூட வாங்குறீங்க? நீங்க இந்த பங்கேற்பு தேர்தல் பத்திரங்கள் முறை வந்து பேசப்படாச்சு. இந்தியாவில் அதிகப்படியாக காசு வாங்கிய கட்சின்னா தேசிய கட்சின்னா பாரதிய ஜனதா. இந்தியாவில் அதிகப்படியாக காசு வாங்கிய மாநில கட்சி இது திமுக. லாட்டரி மாற்றிட்டு 4 கோடி வாங்கியிருக்கீங்க. அது எந்த காசு? பாவ காசு இல்லையா? பாவ புண்ணியமும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அந்த காசு எந்த காசு? நீங்க இணைய வந்து சூதாட்டம் நடத்தி
பல குடும்பத்தை நடுத்தர் கொண்டாந்து பல உயிர்களை பறித்த காசு அந்த காசு 400 கோடி காசு. லாட்ரி மாற்றிட்டு 400 கோடி ஏன் வாங்கினேன்? வாங்க வேண்டிய அவசியம் என்ன? லாட்ரி மாற்றின்ற ஒரு ஆள்கிட்ட காசை வாங்கிவிட்டு நீ வந்து யோசிக்க பாடம் எடுக்கிற. நாம் தமிழர் கட்சி வசூல் பண்ணுது. உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா? நான் வாங்க மாட்டோம். எங்களுக்கு ஏன் தரணும்? வெளிநாட்டுல இருந்து காசு அதை மட்டும் வாங்கிக்கிறீங்க. எங்க வெளிநாட்டுல அவங்க உழைச்சதுல இருந்து ஒரு சின்ன தொகைங்க. உழைச்சவங்க எல்லாம் உங்க நாம் தமிழர் கட்சி காசு தரதே இல்லையா? என்ன தர்றாங்க? இப்ப நாம் தமிழர் கட்சி மேல சில பேர் வந்து உடன்பாடு இருக்கும். நான் தொழிலதிபர் இருப்பாங்க, இங்க தமிழ் தேசிய தொழில நடத்தக்கூடிய தொழிலதிபர் இருப்பாங்க. இருந்தாங்கன்னா அவங்க ஒரு தொகுதியை வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி கொடுப்பாங்க. இவங்களை போல முறைகேடா இவங்க நான் திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் பத்திரங்கள் முறையே ஏற்கலையா? எதுக்குறாங்களா? பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டப்பா வரவேற்றாங்களா? வரவேற்றவங்க ஏன் அந்த காசு வாங்கினாங்க? வாங்க வர முறையே கிடையாதா? வெளியே மேடையெல்லாம் கனிமூலைகள் கொள்ளை சொல்லிட்டுலாம் பேசுறீங்க. வைகுண்டராஜன் அவர்கிட்ட வந்து நெருக்கமா இருக்காரு, சீமான் சொல்றாரு. இது வந்து அபத்தமான ஒரு அருவருக்கத்தக்க குற்றச்சாட்டு. இப்ப வந்து கனிமூல கொள்ளை தமிழ்நாடு முழுக்க நடக்குதா? இருக்கு. யார் ஆட்சியில் இருக்கா? இப்ப திமுக இருக்கு. அடுத்தடுத்த வேண்டி தானே. நீங்க சொல்றவர் வந்து உங்க ஆட்சியா இருக்காரு. இந்த கனிமூல கொள்ளைக்கு தான் யாருங்க போராடுறா? அவர்கிட்ட இவர் ஏன் காசு வாங்குறாரு? எங்க காசு வாங்கணும் சொல்றாங்க? நீங்க அவர்கிட்ட இப்ப ஒரே கொள்ளை தாங்க. தமிழ்நாடு முழுக்க கனிமூல கொள்ளை நடக்குது. கனிமூல கொள்ளைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி எதிராக பேசுதா இல்லையா? இங்க வந்து குமரியில வந்து கனிமூல கொள்ளைக்கு எதிரான போராட்டத்தை பேசிய போதுதான் அண்ணன் சாத்தி துறைமுகம் கைது செய்யப்பட்டாங்க. குமரியில வந்து கனிமூல கொள்ளை நடக்குது, நெல்லையில் நடக்குது, தமிழ்நாடு முழுக்க மணக்கொள்ளை நடக்குது. வெகு மக்கள் கட்சியில எந்த கட்சி தொடர்ச்சியா அதை பேசுது? இந்த மணக்கொள்ளைய, இந்த மலை கொள்ளைய, இந்த சுற்றுச்சூழலை மையப்படுத்தி அரசியல பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். உங்க கட்சி தானங்க, உங்க ஆட்சி தானங்க. என்னென்ன யாராவது கனிமூல கொள்ளை செய்யறாங்க இருக்கானோ அத்தனை பேரையும் சிறைப்படுத்துங்க, கைது பண்ணுங்க, வழக்க போடுங்க. அதை போட துப்பு இல்லாம நாம் தமிழர் கட்சி மீது பாஞ்சா நீ கனிமூலத்தை கொள்ளடிக்கிற யாரா இருந்தா நடவடிக்கை எடுங்க, வரவேற்கிறோம். ஒரு பட்சம் இல்ல. நாங்க கனிமூல கொள்ளையை வந்து எதிர்க்கிறோம், வன்மையா சாடுறோம். மக்கள்கிட்ட வந்து அது எவ்வளவு பெரிய ஆபத்து புரிதலை உருவாக்குறோம். தொடர்ச்சியா பேசுறோம். மண்ணை கொள்ளடிச்சா மண்டானம் பார்க்காதீங்க, அது பூமி தாயோட தோல். நீங்க வந்து மலையை பார்க்காதீங்க, அது பூமி தாயோட முளை மார்பு அப்படின்னு தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல அரசியல் பேசுறதை விட சுற்றுச்சூழலை மையப்படுத்தி இந்த சூழலில் அரசியல பேசிக் கொண்டிருக்கோம். அப்புறம் எங்களை நோக்கி இது அபத்தமான அருவருக்கிற குற்றச்சாட்டு. நீங்க அபத்தம் அருவருக்குன்றீங்க. சீமானே நாம் தமிழ் அவர் தான் அருவருக்கும் ஆபாசம் எல்லாம் பேசுறாரு. இன்னொன்று மேடையில வந்து இவருக்கு பேசவே தெரியல. எங்கேயோ தலைமைக்கான எந்த பண்புமே இவர்கிட்ட கிடையாது. வாய்க்கு வந்தெல்லாம் பேசி விடுறாரு, ரொம்ப ஆபாசமா பேசுறாரு. முதல்ல அதை கத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு தலைமை பண்பையோ மேடை நாகரிகத்தையோ கட்டுத்தர தேவையில்லை. நீங்க திமுக கத்துக்குங்க. திமுகவில் வந்து உங்க தலைவர் பெருமக்கள் பேசாத பேச்ச நீங்க இன்னும் சொல்ல போனா அந்த திராவிட இயக்கத்தின் பிதாமகன் ஐயா பெரியார் அவர்கள் வந்து சூத்திரங்கிற வார்த்தையை தமிழ் படுத்தி பேசலையா? பேசியிருக்காரு. அதை மொழியாக்கம் பண்ணி பேசியிருக்காரு. அதை தாண்டி திமுகவை நோக்கி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. திமுகவை நோக்கி பயன்படுத்தின உடனே அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து நாங்க அவரை தந்தைங்கிறோம், அவர் எங்களை இப்படி சொன்னார்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு அண்ணா கேட்டிருக்காரு. அப்ப எல்லா பெரியாருக்கு வந்து தலைமை பண்பு இல்லையா, முதிர்ச்சி இல்லையா, மேடை நாகரிகம் இல்லையா? அவங்க இன்னைக்கு யோக்கிய வேஷம் போடலாங்க. அவர் 2-3 நாளைக்கு முடியும் அன்பகத்துல கூட்டம். இதே ராஜீவ்காந்தி பக்கத்தை யார் உட்கார்ந்தான்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த ராஜீவ்காந்தியை இன்னொரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். நாம் தமிழர் கட்சியில இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லுவாங்க. அவர் பேசிய கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் இல்லாத கூட்டமா இருக்கும். நாம் அதை பேசக்கூடாதுன்னு வலியுறுத்திருக்கோம். சக்கர நாற்காலி சதிகாரன் அது பிரச்சனை. எனக்கு முரசொலி மாறன் குடும்பம் குறித்து அவ்வளவு கொச்சையாக மலினமாக பேசினார்ல இதே ராஜீவ்காந்தி. அண்ணாவை வந்து நீங்க தெலுங்குன்னு சொன்னா ஒரு விமர்சனம், அவர் தெலுங்கர் அப்படின்னா விமர்சனம். தெலுங்கு முதலியார் பாரு, தெலுங்கு முதலியார். ஏன் முதலியார்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீ தான் சாதி ஒழிப்பு போராளியாச்சே, முற்போக்கு முகமூடி தரிச்சுக்கிற ஆளாச்சே, எதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அந்த ஆளோட யோகிதை எப்படி. ராஜீவ்காந்தி யாருன்னு திமுக தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன பேசுவாரு, எப்படி பேசுவாரு, அவர் எப்படிப்பட்ட ஆள்னு நல்லா தெரியும். அதனால இதெல்லாம் ஒரு வாய்ச்சவனால் திமுக கிட்ட காட்டுறது, நான் விசுவாசமா இருக்கேன், உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன், உண்மையா இருக்கேன், என்ன நம்புங்க அப்படின்னு. நீ எப்படி பேச முடியும் நல்லா தெரியும். கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு, என்ன படிக்கும் ஈழத்துக்காக இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு துளி கிள்ளி போட்டிருப்பாரு சீமானும் நாம் தமிழரும். திமுக பத்தி கேட்கறதுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு கேட்கிறாரு. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இல்லை. இந்த ஈழ படுகொலையை இந்த பன்னாட்டு அரங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஐநா சபையில நாம் தமிழர் கட்சி சார்பாக பிரதிநிதிகளை போய் பேசியிருக்காங்க. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் போய் ராஜீவ்காந்தி ஐநா சபையில பேசினார். இதே ஈழப்படுகொலை கண்டிச்சு, இதே திமுக செஞ்ச துரோகத்தை கண்டிச்சு ஐநா சபையில ராஜீவ்காந்தியை அனுப்பி பேச வச்சிருக்கு. அதான் ராஜீவ்காந்தி மறந்து போச்சா? தொடர்ச்சியா அந்த மக்கள் மன்றத்தில் ஈழம்ங்கிறது
ஒரு தொலைதூர தேசம் அல்ல, தொலைதூர தீவு அல்ல. அது ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துக்கான தாயகம். மேற்கு வங்காளத்தில் வங்காளிகள் இருந்தாலும், வங்காளதேசத்தில் வங்காளிகள் இருந்தாலும், வங்காளிகளுக்கான ஒரு நாடு அப்படின்னா அது வங்காளதேசம். ஒரு மாநிலம்னா மேற்கு வங்காளம். அப்படி வந்து தமிழர்களுக்கான ஒரு தாயகம் உருவாகணும். அந்த தாயகம் காலங்காலமாக இருந்த நிலப்பரப்பு, அதுக்கு பன்னாட்டு அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் மீது பற்று இல்லாத, அரசியல் மீது பார்வை இல்லாத, ஈழம் என்றால் என்னவென்றே அறிந்திராத இளைஞர்கள்லாம் ஈழம் எங்கள் தாயகம், எங்கள் தேச கனவு அப்படின்னு கொண்டாந்து எடுத்திருக்கோம். தலைவர் பிரபாகரனை வந்து நாம் தமிழர் கட்சி வருகைக்கு முன்பாக இயக்கங்கள் பேசியது, கட்சிகள் பேசியது, ஒரு சில கட்சிகளை பேசியது. அந்த கட்சியை சார்ந்தவங்க அவங்க பின்புல அவங்க குடும்பத்தார் பேசினாங்க. இன்னைக்கு சாதாரண இளைஞர்லாம் எங்கள் தலைவர் பிரபாகரன் பேசுற நிலையை உருவாக்கி இருக்கோம். நீங்க இன்னும் சொல்ல போனா ஐயா வைகோ அவர்கள் வந்து மதிமுக வந்து விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாங்க. ஆனா அந்த கட்சியில ஐயா வைகோ அவர்களை குறிப்பிடுறப்ப தலைவர் வைகோன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் விசிகாவில் வந்து விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாங்க. அங்க கேட்டா அண்ணன் திருமாவை வந்து தலைவர் திருமாங்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில தலைவர்னா அண்ணன் சீமானவர் சொல்றாங்க, தலைவர் பிரபாகரன் தான் சொல்றாங்க. அப்ப அந்த புரிதல் இருக்கு நாம் தமிழர் கட்சியில. நாங்க தான் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஈழத்துக்கு நீ 2009 என்ன பண்ண? நீ 2009 பாச்சிதம்பரத்தை தோக்கடிக்க சுயேட்சையா போட்டிட்டியா இல்லையா? எதுக்கு போட்டிட்ட? நீ இன்னைக்கு உன் பிழைப்புக்கும் இருப்புக்கும் நீ போய் திமுக போய் மாரடிக்கலாம். அங்க கூலிக்கு வந்து நீ என்ன வேணாலும் அளக்கலாம். ஆனா உண்மை ஒருபோதும் மாறாது, வரலாறு ஒருபோதும் மறையாது.